முதல்வர் விஜயின் விமர்சனத்திற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் மக்களுக்காக களத்தில் துணை நின்று காப்பாற்றியது யார் என்று மக்களுக்கு தெரியும் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி, இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். இன்று தமிழக முதலமைச்சர் கரூர் பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அங்கு பயணம் மேற்கொண்ட அவர் மக்கள் சந்திப்பில் பல்வேறு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். குறிப்பாக கரூரில் நடைபெற்ற அந்த உயிரிழந்த சம்பவத்திற்கு யார் காரணம் என்று மக்களுக்கே தெரியும் என்று சாடியிருந்தார். குறிப்பாக அதே போன்று அமைச்சர்களையும், திமுகவின் அமைச்சர்களையும் சாடும் வகையிலும் பல்வேறு விமர்சனங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார். குறிப்பாக அவர் பல்வேறு கருத்துக்களில் அமைச்சர்களை பற்றிய கூறியதும், குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தையும் கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார். கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல, ஓடுன்னு ஓடிக்கொண்டே இருக்காரு, இன்னொருத்தர் வெளிநாட்டுல செக்கப்க்கு போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பாடலும் கூட இன்று முதலமைச்சர் மக்கள் சந்திப்பில் பாடி காட்டியிருந்தார். இதனை விமர்சித்துதான் தற்பொழுது திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவில் என்ன கூறியிருக்கிறார் என்று பார்த்தோமானால், கடந்த வருடம் செப்டம்பர் 27 அன்று நடந்த கரூர் துயர சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட எனது உயிரில் கலந்த கரூர் மக்களுக்காக களத்தில் துணை நின்று காப்பாற்றியது யார் என்ற கேள்வியும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். அதே போன்று எனது கரூர் சொந்தங்களுக்காக இரவு பகல் பாராமல் முன்னின்று உதவிய யார் என்றும் தற்பொழுது இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் செந்தில் பாலாஜி தனது சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருக்கிறார். செய்தி கிடைத்த உடனேயே கரூருக்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உடனடி உயர் சிகிச்சை கிடைக்க அனைத்து தேவையான ஏற்பாடுகளையும் செய்து அவர்களின் உயிரை காத்து துயரத்தை துடைத்தவர்கள் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்றும் அன்றைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அன்றைய கூட்டத்தில் பெருமளவில் மக்கள் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்த அந்த அசாதாரண சூழ்நிலையிலும் தண்ணீர் பாட்டிலை வீசிவிட்டு ஆம்புலன்ஸை வர சொல்லிவிட்டு மக்களை காப்பாற்றாமல் தனது பேச்சை தொடர்ந்து பேசியது யார் என்றும் தற்பொழுது இந்த சமூக வலைதள பக்கத்தில் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் இறந்துள்ளதாக கூறியும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என்பது எனது கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் தற்பொழுது முன்னாள் அமைச்சர், அதாவது திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடும் விமர்சனத்தையும் கேள்விகளையும் முன்வைத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி.